கடலூரில் எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களும் இன்றி பாதாள சாக்கடை கால்வாயில் இறங்கி அடைப்பை சரி செய்த ஒப்பந்த ஊழியரால் அப்பகுதி மக்கள் அதிருப்தி அடைந்தனர். படிக்கு கீழே அடியில் ஒரு படி இருக்குல்ல, அதுக்கு கீழே இருக்கு. இந்த சைடு தான் வைக்கணும், காலை இந்த சைடு தான் வைக்கிறான். இந்த சைடு பார்க்குறான், அந்த சைடு பார்த்து அதுக்கு நேரம் தான் வரும். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தேவநாதனிடம் கேட்கலாம். தேவநாதன் வணக்கம். அவர் ஏன் எந்த உபகரணங்களையும் பயன்படுத்தவில்லை, என்ன காரணமாக சொல்லப்படுகிறது, முழு விவரங்கள் என்ன? கடலூர் மாநகராட்சியில மொத்தம் 45 வார்டுகள் இருக்குது. பெரு நகராட்சியாக இருந்த கடலூர் சில ஆண்டுகளுக்கு முன்பு மாநகராட்சியாக மாற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்கு முன்பே 10 ஆண்டுகளுக்கு முன்பு கடலூர்ல பாதாள சாக்கடை திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஒரு 35 வார்டுகளுக்கு மட்டுமே இந்த பாதாள சாக்கடை திட்டம் தற்போது நடைமுறையில் இருக்கிற நிலையில மேலும் இந்த பாதாள சாக்கடை திட்டம் 180 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மற்ற வார்டுகளுக்கும் அமைக்கும் பணி துவங்க உள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த பாதாள சாக்கடை திட்டம் துவங்கப்பட்டது முதலே பல்வேறு இடங்களிலும் அந்த மேன்ஹோல் என்ற பகுதியில அடைப்பு ஏற்பட்டு அதன் வழியாக பாதாள சாக்கடை தண்ணீர் சாலைகளில் செல்வது அடிக்கடி நிகழும். இது குறித்து உடனடியாக மாநகராட்சிக்கு தகவல் தெரிவித்தால் அவர்கள் இயந்திரம் மூலம் இதனை சரி செய்து வருவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்த நிலையில பார்த்தோம் அப்படின்னா இன்று கடலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதியில ஒரு ஊழியர் அந்த பாதாள சாக்கடைக்குள்ளாக நீரில் மூழ்கி உள்ளே சென்று அதில் ஏற்பட்டுள்ள அடைப்பினை சரி செய்யும் காட்சி வைரலாக பரவி வருகிறது. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. பல்வேறு பகுதிகளிலும் இந்த மாநகராட்சியில அந்த சாக்கடை அடைப்பை நீக்கும் பணி பார்த்தோம்னா ஒப்பந்தத்துல விடப்பட்டிருக்கு. அதுல ஈடுபட்டுள்ள அந்த ஒப்பந்ததாரர்கள் ஒப்பந்த ஊழியர்களை இதுல பயன்படுத்துறாங்க. அப்படி அந்த ஒப்பந்த ஊழியர்களை பயன்படுத்தும் போது அவர்களுக்கு எந்தவித பாதுகாப்பு உபகரணங்களோ மற்ற அந்த பாதுகாப்பு இயந்திரங்களோ எதுவுமே வழங்காத நிலையில அந்த ஒப்பந்த ஊழியர்கள் அந்த பாதாள சாக்கடைக்குள்ளார இறங்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில இது போன்ற ஒரு தூய்மை பணியில ஈடுபடுறது தெரிய வந்திருக்கு. உடனடியாக அந்த ஒப்பந்ததாரர் மாநகராட்சிக்கு தற்போது அழைக்கப்பட்டிருக்காரு. அவரிடம் விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மனித கழிவுகளை அகற்றுவதற்கு இயந்திரங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற நீதிமன்ற உத்தரவு இருக்கும் பட்சத்தில் கூட தற்போது இது போன்ற ஒரு மனிதனே உள்ளே இறங்கி அதுவும் தண்ணீரில் மூழ்கி கழிவு நீரில் மூழ்கி அந்த பாதாள சாக்கடையை சுத்தம் செய்யும் அந்த வீடியோ பொதுமக்களை வெகுவாக பாதித்திருக்கிறது. கடலூர் மாநகராட்சி முழுவதுமே கூடுதல் இயந்திரங்களை கொடுத்து இதே போல இந்த பாதாள சாக்கடை எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அடைப்பு ஏற்படுகிறதோ அதனை சரி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது. கூடுதல் தகவல்களுக்கு நன்றி தேவநாதன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.